வந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா இறை வழிபாடுன்றது வந்துட்டு சிலைகள் நிறைய வச்சு வழிபட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்து அப்பா நீங்க வந்துட்டு சிலை வழிபாடு வந்து பண்றீங்களாப்பா, இது வந்து தப்பு. நீங்க வந்து சிலைகள் வச்சு இது பண்றத விட சிலைகள் வந்து பேசுமா கேட்குமா இந்த மாதிரி இருக்கிறத வச்சு நீங்க வழிபடாதீங்கன்னு சொல்லிட்டு பொறுமையா சொல்லி பார்ப்பாங்க. ஆனா அவங்க அப்பா வந்து ஆசர் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீ வந்து எனக்கு எதிராக வந்து நீ பேசுற, அவர் வந்து சிலை உருவாக்கி வடிவமைக்கிறவரா இருப்பாரு. அவர் வந்து சொல்றாங்க, நீ வந்து எனக்கு எதிர்ப்பா வந்துட்டு என்னை எதிர்த்து பேசுற, நீ இனிமே முன்னாடி வந்து நீ வந்து நிக்க கூடாது, நீ விலகி செல்லுன்னு சொல்லிடுவாங்க. அப்பயும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லா கிட்ட வந்து உங்களுக்கு வந்து சாந்தி சமாதானமும் ஏற்படுறதுக்கும் உங்களோட பாவத்தை வந்து அல்லாஹ் வந்து மன்னிப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு சம்பவம் வந்து என்னன்னாக்கன்னா, இவங்க வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு ஏகத்துவத்தை பத்தி பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனா யாருமே அவர் பேச்ச கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது வந்துட்டு இவங்க கிட்ட நம்ரூத் கிட்ட வந்து மக்கள் எல்லாம் சொல்லிடுவாங்க, இவங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. உடனே வந்துட்டு நம்ரூத்துக்கு இவருக்கும் வாக்குவாதம் வந்துடும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்ரூத் கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஏக கடவுள் வந்துட்டோம்னா, உடனே நம்ரூத் வந்து இல்ல நான் தான் வந்து மிகப்பெரியவன், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ரூத் வந்து சொல்றாரு. அப்ப வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, என்னோட கடவுள் வந்துட்டு உருவாக்கவும் செய்வார் அழிக்கவும் செய்வாரு அப்படின்னு. உடனே நம்ரூத் என்ன சொல்றாரு, நான் என்னாலே அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கைதிகளை வந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு கைதியை வந்துட்டு கொலை சொல்லிடுவாரு, ஒரு கைதியை விடுவிச்சுவாரு. அப்ப சொல்றாரு, ஒருத்தனோட அழிவு என்னால ஆச்சு, ஒருத்தனோட வாழ்வு என்னால ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாருனாக்கன்னா, என்னோட கடவுள் வந்துட்டு கிழக்குல வந்து சூரியனை உதிக்க வைப்பாரு, மேற்குல வந்து சூரியனை மறைய செய்வாரு. நீங்க கடவுள்னா நீங்க மேற்குல சூரியனை உதிக்க வைங்கன்னு உடனே அவரால் நம்புறதால ஒண்ணுமே சொல்ல முடியாம அமைதியாயிடுவாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கொஞ்ச நாள் அப்படியே இருப்பாங்க. ஒரு திருவிழா நடக்கும் சமயத்துல வந்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட பேச்சு யாருமே கேட்கலன்னும் போது இவங்க கோவம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்க சிலைகள் சிறிய சிறிய சிலைகள் எல்லாத்தையும் இவர் அழிச்சிருவாரு. அழிச்சிட்டு அந்த கோடாரியை எடுத்து கொண்டு போய் பெரிய செலவன் இருக்கும் அதோட கழுத்துல போட்டுட்டு வந்துருவாரு. அப்ப மக்கள்லாம் நீ ஏன் இப்படி செஞ்சுன்னு எல்லாம் கோவத்துல கேட்கும் போது, நீங்க அந்த பெரிய உங்க கடவுள் தானே பெரிய சேர், அவரே கேளுங்க அப்படின்னு சொல்ல உடனே இந்த வழக்கு வந்து நம்ரூத் கிட்ட போகும். அப்ப நம்ரூத் வந்து இதை விசாரிக்கும் போது அசாரு சொல்லிடுவாரு, இவன் வந்து எனக்கு எதிர்ப்பாவும் பேசுறா, எனக்கு இவன் மகன் இல்லை, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஓகேன்னு சொல்லிடுவாரு. அப்ப வந்துட்டு இவங்க வந்துட்டு நம்ரூத் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா, பெரிய அக்னி குண்டத்துல வந்து இப்ராஹிமை வந்து போட சொல்லி கட்டளை எடுத்துவாங்க. அப்போ வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்பாங்க, உடனே வந்து நான் காப்பாற்றுறதுக்கு ஏதாவது இந்த உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு உங்க உதவி வேண்டாம், எனக்கு உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு சொல்லிதான் அப்பதான் இந்த வந்து துவா கேட்பாங்க. ஹஸ்பண்ட் அல்லாஹு வனிமல் வக்கீல் அப்படின்னா, எனக்கு வந்து என்னோட கடவுள் வந்துட்டு அல்லாஹ் ஒருவனே, அவனே வந்து பொறுப்பாளன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து பல நாட்களா அவங்க வந்து நெருப்பு குண்டத்தில் போட்டு பார்ப்பாங்க. அல்லாஹ் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, நெருப்பு வந்து குளிர்ச்சி தன்மையா ஆகட்டும் அப்படின்னு சொல்லி கட்டளை எடுத்துருவாங்க. ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுல இருந்தாலுமே அவருக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. இதை பார்த்த உடனே நம்புறதுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னடா நெருப்புல போட்டுமே இவனுக்கு வந்துட்டு ஒன்னும் ஆகலையே, அப்ப இவன் சொல்றது உண்மை, அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ள இருந்தாலும் வந்து அவன் தான் கர்வம் பிடிச்சவனா இருக்கான் இல்லையா, அவன் வந்து அதை ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்காம என்ன பண்ணுவான்னா, அந்த இதுல இருந்து அப்ப மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியில வந்துருவாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறமும் நம்புறதுக்கு வந்து அது ரொம்ப பெரிய அவமானம் ஆயிடும். ஏன்னா தன்னோட வாதத்துக்கு எதிர்வாதம் செய்யறான், அவன் தர்க்கம் பண்றான், அவன்கிட்ட இவரோட பேச்சு எதுவுமே எடுபட மாட்டேங்குது, அவன் தான் ஒவ்வொரு தட்டிக்கும் ஜெயிக்கிறானேன்றதுனால ரொம்ப பொறாமப்பட்டுட்டு என்ன பண்ணுவானா, திரும்பவும் வந்துட்டு என்ன பண்ணுவானா, உனக்கும் வந்துட்டு உன்னோட அல்லாக்கும் எனக்கும் வந்து இவன் பெரிய ஆட்சி வச்சிருப்பான், பெரிய படை, பல லட்சம் போர் வீரர்கள் இருப்பாங்க அவங்களோட படையில. அத்தனை போர் வீரர்களுக்கு முன்னாடி உன்னோட அல்லாஹ் வந்து ஜெயிப்பாரா, நான் உனக்கு எதிராக போர் புரியுறேன், யார் ஜெயிக்கிறான்னு பாக்குறான்னு உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் மட்டும்தான் அந்த போர்ல எதிராளியா இருப்பாங்க. இவரு படையில பல லட்சம் பேர் இருப்பாங்க. என்ன அப்ப யாருமே இவரை ஏத்துக்கல இல்லையா. ஒன்லி அவரோட மனைவி வந்து சாரா அம்மையாரும் அவங்களோட சகோதரன் ஹாரூனோட பிள்ளை வந்து லூத், அவங்க 2 பேரும் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்களே தவிர்த்து வேற யாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. அப்படின்ற கட்டத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் போராளியா எதிர்த்து நிற்பாரு. நம்மளோட படை வந்து பல லட்சம் பேர் சூழ்ந்திருப்பாங்க. அப்ப வந்துட்டு அல்லாஹ்வோட படை வந்து வரும், என்னன்னா கொசு படை வரும். கொசு வந்து பல லட்சம் கோடி கணக்கில் கொசு வந்து எந்த அளவுக்குன்னா, வானத்தோட சூரியனே மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ வந்து நம்மளோட படையில இருக்க படைவீரர்கள் எல்லாத்தையும் வந்து அதை வந்து கொத்தி ரத்தத்தை முறிஞ்சி அவங்க எல்லாமே வந்து இது பண்ணலாம் ஓடிடுவாங்க. அவங்கள வந்து தாக்கு பிடிக்க முடியாம ஓடிடுவாங்க. கடைசியில இந்த நம்புறதுக்குமே பாத்தீங்கன்னா
ஒரு ஊனமுற்ற கொசு வந்து நம்மளோட மூக்கு வழியா போய் அவன் மூளையில போயிட்டு உள்ள போய் கொத்திட்டே இருக்குமா. நம்மளது வந்து எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய அரசன் சொல்லிட்டு தன்னோட இருமாப்புல இருந்தானோ அவனால அந்த ஒரு ஊனமுற்ற கொசுவோட தொல்லையை தாங்க முடியாம அது மூளையை போய் கொத்திட்டே கடிச்சிட்டே இருக்குன்னும் போது தலைவலி தாங்க முடியாம என்ன சொல்லுவானாமா, அவங்க ஆங்கிலத்தை வந்து பணியாள் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, செருப்பால் அடிங்க, என் தலையை அடிங்கன்னு சொல்லுவானாமா. ஆனா அவங்களும் அடிப்பாங்களாம். இதுல வந்து என்னன்னாக்கா அவனுக்கு வேதனை தாங்க முடியாம அவன் என்ன சொல்லுவானா, யார் அதை அடிச்சு அந்த வேதனையை குறைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சன்மானம் தரேன்னு சொல்லுவானாம். அதே அதிகமா 40 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் வந்து அவன் வந்துட்டு செருப்பால் அடி வாங்கி கடைசியில வந்து நாமிச்சு போயிடுவான். அல்லா வந்து என்ன சொல்றான், அல்லாவோட மகிமையை பார்த்தாக்கா நீ எவ்வளோ பெரிய அகங்காரம் வச்சுட்டு கர்வம் பிடிச்சிட்டு இருந்தாலுமே எவ்வளோ இழிவான ஒரு நொண்டி கொசு அதனால அழிவு ஏற்படுற அளவுக்கு அவனோட வாழ்வு வந்து இருந்துச்சு. இல்லைன்னா எல்லாம் வந்து என்ன படிப்பின கொடுக்குறாங்கன்னா, யார் வந்து மிக பெரியவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. கனப்பொழுதுல அவங்களோட நிலைமை எப்படியும் மாறலாம். அவங்க வந்து படிவோட இருக்கணும் அப்படின்றது. இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு அந்த இடத்த விட்டு அந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ரூத் தான் அழிஞ்சிரும், அந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து எங்க போவாங்கன்னா, இப்போதைக்கு உள்ள சிரியான்னு இருக்கு இல்லையா, ஷாம் என்ற நகரை நோக்கி போவாங்க. அங்க போகும்போது யார் யார் கூட போவாங்கன்னா, இங்க சாராவும் இங்க லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூடயும் போவாங்க. அங்க போயிட்டு அங்க இருந்தா லூத் வந்து சமூத் இதுக்கு போவாங்க. அவங்க வந்து அங்க போய் இறை கட்டளையின்படி அவங்க வந்து அங்க இருக்கவங்களை வழி நடத்துறதுக்காக, அந்த ஊரினை சேர்க்கல எல்லாம் இருப்பாங்களா அவங்கள வழி நடத்துறதுக்காக எல்லாம் வந்து கட்டளையின்படி அங்க போயிடுவாங்க. இவங்க வந்து சாராவும் இவங்களும் இங்க வருவாங்க. இங்க வரும்போது ஈஜிப்ட் போவாங்க. ஈஜிப்ட்ல போய் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இவருக்கு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வயசாகியுமே பிள்ளைகள் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது சாராமியாக்கு அப்புறமா ஹாஜரா கல்யாணம் பண்ணுவாங்க. ஹாஜராக்கு தான் இஸ்மாயில் வந்து பிறப்பாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் ஹாஜரும் அல்லாஹ் வந்து கட்டளையிடுவாரு. சின்ன வயசுல இவங்க ஈஜிப்ட்ல இருந்து திரும்ப என்ன பண்ணுவாங்க, மெக்காவை நோக்கி பயணம் பண்ணி வருவாங்க. அல்லாவோட கட்டளைப்படி அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, மெக்கால வந்து ஒரு இடத்துல வந்து இவங்களை விட்டுட்டு நீங்க போயிடுங்கன்னு இவங்க அல்லாவோட கட்டளையிட்டு சிறிய குழந்தையாக்க இஸ்மாயிலையும் ஹாஜராவையும் விட்டுட்டு போவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கவும் தாய் உள்ளம் தானே, பிள்ளைக்கு தண்ணி இல்லைன்னு தவிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அர்வா அண்ட் சவா மலை சஃபா அண்ட் மர்வா அந்த மலைகளுக்கு இடையில வந்துட்டு ஓடுவாங்க, தண்ணிக்காக ஓடுவாங்களாம். 7 முறை வந்து இந்த பக்கம் ஓடி வந்து அல்லாஹ் வந்து இது பண்ணிட்டு தேடும் போது அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து காலடி வைக்கிற இடத்துல ஜம்ஜம் தண்ணீர் வந்து உருவாகும். அது மூலமா அவங்க தண்ணி தாகம் இருக்கும். அதை நினைவுபடுத்தி தான் இன்னைக்குமே வந்து நம்ம ஹஜ் பயணம் போனாக்கா அந்த மலைகளுக்கு நடுவில் 7 முறை வந்து ஓடுறத வந்து வழக்கமா வச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் ஓரளவுக்கு பருவ வயசு அடைஞ்ச போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து என்ன வருதுனாக்கன்னா,